கோட்லி, பாவல்பூர், முசாஃபராபாத் ஆகிய இடங்களில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதை பாகிஸ்தான் உறுதி செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, 26 அப்பாவிகள் கொல்லப்பட்ட நிகழ்வுக்கு இந்தியா பதிலடி கொடுக்க தொடங்கி இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த போர் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் என்று சொல்வதை விட பாகிஸ்தான் மீது இந்தியா தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தானை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்று அதிகாலையில இந்த போர், இந்த தாக்குதல் என்பது தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய தீவிரவாத குடியிருப்புகள், சுமார் ஒரு 9 தீவிரவாத குடியிருப்புகளை நோக்கி தன்னுடைய ஏவுகணை மூலமாக இந்தியா தன்னுடைய ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் மூலமாக 12 பேர் காயம், 3 பேர் உயிரிழந்திருப்பதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு, இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று இந்தியா பெயரிட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியடைய தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தான் மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல வான்வழி தாக்குதலை இந்திய ராணுவம் தொடங்கி இருக்கிறது. இந்த வான்வழி தாக்குதல்ல 9 பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்திருக்கிறது. எனவே பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்று அதிகாலையில வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பின்படி மொத்தம் ஒரு 9 பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டது என்றும் தங்களுடைய நடவடிக்கை மிகவும் ஒரு கவனமான முறையில மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. சரியான முறையில கணக்கிட்டு மனித உயிரிழப்புகள் என்பது அப்பாவி மக்கள் மீது தங்களுடைய தாக்குதல் இல்லாமல் தீவிரவாதிகளை நோக்கிதான் தங்களுடைய தாக்குதல் என்பதை இந்திய ராணுவம் தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் செய்த தவறை இந்தியா ஒருபோதும் செய்யாது என்பதில் அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத குடியிருப்புகளையும் பயங்கரவாதிகளையும் நோக்கிதான் தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் எதையும் நாங்கள் குறிவைக்கவில்லை என்று அதிகாரப்பூர்வமாகவே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. எனவே இலக்குகளை தேர்ந்தெடுப்பதில் இந்திய ராணுவம் துல்லியமாக செயல்படுகிறது என்றும் நிதானமாக செயல்படுகிறது என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 22ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த பஹல்காம் தாக்குதலில் 25 இந்தியர்கள், ஒரு நேபாளி என ஒட்டுமொத்தமாக 26 பேர் அப்பாவிகள், சுற்றுலா சென்ற அந்த அப்பாவிகள் பயங்கரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டிருந்தனர். காட்டுமிராண்டித்தனமாக அவர்களுடைய கொலை என்பது நடந்தது. ஒட்டுமொத்த உலகத்தையே இது மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. அப்போதே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த போர் பதற்றம் என்பது தொடங்கியிருந்தது. பல்வேறு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பதாக தெரிவித்திருந்தாலும் போர் வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டையே அவர்களெல்லாம் எடுத்திருந்தனர். இந்த நிலையில சரியாக 15வது நாளில் இந்தியா தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள், இந்த பயங்கரவாதத்திற்கு பதிலடி நிச்சயம் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். எனவே அந்த பயங்கரவாதத்திற்கு தான் தற்போது பதிலடியை இந்தியா வழங்க தொடங்கி இருக்கிறது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடிக்கு தாக்குதல் இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. சிந்தூர் அப்படிங்கிறது மிக முக்கிய ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. என்றால் பாகிஸ்தானுக்கு வழங்க வேண்டிய சிந்து நதியிலிருந்து செல்ல வேண்டிய அந்த நீரை தடை செய்து ஏற்கனவே ஆரம்பத்திலேயே இந்தியா ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. சிந்து நதியிலிருந்து செல்லக்கூடிய நீர் பாகிஸ்தான் முழுவதும், பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவை காட்டிலும் பல மடங்கு மக்கள் தொகை குறைவான ஒரு நாடாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த பலமே இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10ல் 1 விழுக்காடு அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இருக்கு. அதிலும் ராணுவ பலத்தை பொறுத்தவரை உலக அளவிலேயே இந்தியா ஒரு 4வது மிகப்பெரிய ஒரு
ராணுவ பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கக்கூடிய நிலையில 9, 10வது இடங்கள்ல தான் பாகிஸ்தான் இருக்கிறது. எனவே அதிக அளவு ராணுவத்திற்கு செலவிடக்கூடிய நிதியில இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ கட்டமைப்புகள் என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு ராணுவ கட்டமைப்புகளாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சிந்தூர் தாக்குதல் மூலமாக பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டு இருப்பதையும் அங்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மற்றும் அந்த பயங்கரவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் சிலர் கொல்லப்பட்டிருப்பதையும் பாகிஸ்தானே நேரடியாக அந்த விளக்கத்தில் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் வழங்கியிருக்கக்கூடிய அந்த விளக்கத்துல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கோட்லி, பஹவல்பூர் மற்றும் முசராபாத் ஆகிய இடங்கள்ல தான் இந்தியனுடைய இந்த ஏவுகணை தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளரே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி என்பவர் தான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். எனவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முசாபராபாத் நகரை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளுக்கு அருகில் தான் நள்ளிரவுல இந்த ஏவுகணை சத்தங்கள் அதிகமாக கேட்டிருக்கின்றன. சிவா, நீங்கள் இணைப்பில் காத்திருக்கலாம்.